ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் கோலம் போட்டாச்சு. கோலம் வந்து அவங்கவுங்க வீட்டு வாசலில் வீட்டில் இருக்கவங்க, முக்கியமாக வீட்டில் இருக்கவங்க தான் போடணும். வெளியில் வந்து இப்போ வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு ஒரு சிலர் கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. கோலம் வந்து நம்ம வீட்டிலே நம்ம தான் போடணும். வீட்டில் இருக்கவங்க யாருன்னா ஒருத்தர் போடலாம். இதுக்காக சம்பளம் கொடுத்து ஒரு சிலர் வந்து கோலம் போடுறதுக்குனே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. வேலை நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க தான் கோலம் மட்டும் வீட்டில் இருக்கவங்க போடணும். அதுவும் இல்லாமல் தண்ணி வந்து சாதா தண்ணி தெளிக்கக்கூடாது. ஒன்று சாணி தண்ணி தெளிக்கலாம். அப்படி சாணி தண்ணி இல்லையா, மஞ்சள் கலந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கிடலாம். அடுத்தது வந்து அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது சொல்கிறாங்க. அமாவாசை வந்து பித்திருக்களுக்குரிய நாள், அதனால் அதாவது இறந்தவங்களுக்குரிய நாள் அமாவாசை. அதனால் அமாவாசை அன்னைக்கு கூட மட்டும் கோலம் போடக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ நான் காலையிலேயே ஏஞ்சி கோலம் போட்டேன். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். வீரபத்ரர் கோயிலுக்கு, ஹனுமந்தபுரம் சிங்கப்பெருமாள் கோயில் அந்த ஏரியா லைன்லேயே இருக்குது. அந்த கோயிலுக்கு போனால் நான் காலையுமே ஏஞ்சி கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய காலை வேலைகளை வேகமாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம். கோயிலில் போயிட்டு கோயில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். காலமே என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லன்ச்சு, அதெல்லாம் என்னென்ன செய்ய போகிறேன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து காலையில் டியூஸ்டே மார்னிங் வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்குது. அதை காலையிலே கழுவிட்டு அதுக்கு ஃபிஷ் ஃபுட்டு போட போகிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு ஆகணும். ஒன்று சாதா தண்ணி, இல்லைன்னா சுடு தண்ணி. ஏதோ தண்ணி குடிச்சிட்டு தான் நம்ம டீ குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ அந்த மாதிரி வேலை பண்ணணும். ஏஞ்சோடனே ப்ரஷ் பண்ணிடணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபிக்கு பதில் முதல்ல தண்ணி குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போயுமே காலையில் ஏஞ்சோடனே தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சு தான் நான் வந்து மற்ற வேலைகளை பார்ப்பேன். காலையில் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அதனால் எனக்கு எப்போயுமே காலையில் டீ வந்து டீ கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நான் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபர்தர் வேலைகளை நான் ஆரம்பிப்பேன். இப்போ வந்து முதல்ல டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்தாங்க. இதை குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா நான் வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன். தெரியுமா, ஃபிஷ் டேங்க் இருக்குது பார்த்தியா, இந்த ஃபிஷ் டேங்கை கழுவ போகிறேன். ஏன் தெரியுமா, ரொம்ப அழுக்காக இருக்குது பாரு. இதுக்கு காலையிலேயே நான் ஃபுட்டு போடுவேன். எப்போயுமே ஃபிஷ் டேங்குக்கு டெய்லி நம்ம ஃபுட்டு போட்டுடணும். அதனால் நான் இப்போ போடுவேன். இப்போ வந்து இது ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் இதை வாஷ் பண்ணி தான் 2 ஃபிஷ் டேங்க் இருக்குது. 2 ஃபிஷ் டேங்கையும் நான் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணி தான் ஃபுட்டு போட்டுட்டு நான் அடுத்த வேலைகளை கவனிக்க போகிறேன். இது ஏன் நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன்னா, கண்ணாடி தொட்டியில் மீன் வச்சு அடிக்கடி விழுந்து போயிடுச்சு, உடஞ்சிருது. அதனால் நான் வந்து இது வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் மீன் போட்டு வச்சுருக்கேன். மூடி ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா, காக்கா தூக்கிட்டு போயிடும். அப்படியே நைஸாக வந்து இப்படி உக்காந்து காக்கா வந்து மீனை தூக்கிட்டு போயிடும். அதனால் மூடி போட்டு வச்சுருக்கேன். மீன் தொட்டி கழுவிட்டேன். அதுக்கு ஃபுட்டும் போட்டேன். காலையிலேயே ஏஞ்சி நம்ம சுறுசுறுப்புகளாக வேலை செய்யும்போது அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடியும். நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்போயுமே கிச்சனுக்குள்ளே தான் வருவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் நல்லா முகம்லாம் கழுவிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே தான் வருவேன். வந்துட்டு எப்போவுமே ஒரு சிலர் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அது என்னுடைய மூடை பொறுத்து. நான் வந்து நைட்டு க்ளீன் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். காலையில் பேஞ்சு பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் நான் காலையுமே ஏஞ்சி பாத்திரத்தை கழுவிட்டு நான் ரெடி பண்ணுறேன். பாத்திரம் என்னமோ கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. அதனால் பாத்திரத்தை கழுவிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்னு பார்க்குறேன். கிச்சனுக்கு வரேன்னா, கிச்சனில் தான் முதல்ல பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பெட்ரூமில் வந்து துணி, பெட்ஷீட்டு, பில்லோலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக பெட்ஷீட் பில்லோலாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு தான் நான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். படுத்த பெட்ஷீட்டு பெட்டெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. அது கையோடு அழகாக மடித்து எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அதனால் பெட்ரூமில் வந்து எந்த துணிகளும் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் கிச்சன் தானே, அதனால் அடுத்து வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து காஃபி போடுவேன். இது நான் என்ன தான் வெளியில் வாங்கி குடித்தாலும் நம்ம போட்டு குடிக்கிற மாதிரி திருப்தியாக இருக்காது. அதனால் நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நான் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். எப்பவுமே வெளியில் கிளம்புறதா இருந்தால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா வந்து டயர்டாக இருக்கனால நமக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. அதனால் சமையல் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங்குள்ளே வர்றதா இருந்தால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு போவோம். அப்படி 2 டேஸ் 3 டேஸ் போகிறதா இருந்தாலும் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் வந்து வீடு க்ளீனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது. அதனால் காலையில் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுனால காலையிலே வேலையை முடிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் சாதம் செய்யலான்னு நினைக்கிறேன். எப்படி சாம்பார் சாதம் செய்கிறதுன்றதை நான் வந்து வீடியோவை போடுறேன். முதல்ல சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது சாம்பார் சாதம் செய்யலாம். பெட்ரூமும் சரி, கிச்சனாக சரி, ஹாலாக சரி, அதாவது லிவிங் ஏரியாவாக சரி, எதுவாக இருந்தாலும் பொருட்களை ரொம்ப எல்லா பொருளையும் சேர்த்து வச்சு அப்படியே உள்ள எல்லா பொருளையும் அடைச்சி வைக்கக்கூடாது. அப்படி பொருட்களை அடைச்சி வைக்கும்போது நம்மளுடைய வீடு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவு பெட்ரூமில் என்ன இருக்கணுமோ அது மட்டும் இருந்தால் போதும். அதுமாதிரி லிவிங் ஏரியா ஹாலில் என்ன இருக்கணுமோ அது மட்டும் இருந்தால் போதும். அதுமாதிரி கிச்சனில் வந்து தேவையான பாத்திரம் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேருக்கு தான் சமையல் பண்ணுறது, அந்த மாதிரி எத்தனை பேருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பாத்திரத்தை எடுத்து புழங்கணும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து புழங்கக்கூடாது. தேவையான அளவு பொருட்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை நம்ம பர்னையில் போடுறதோ இல்லை வேண்டான பொருட்களை இரும்பு பழைய பொருளுக்கு போட்டுறதோ அந்த மாதிரி போட்டுடணும். எல்லா பொருளையும் போட்டு அடைச்சி வைக்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது புழங்கிறதுக்கு. அதனால் தேவையான பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையான அளவு பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து முன்ன காலத்துலலாம் எதுனாலும் வீட்லேயே செய்வாங்க. ஃபங்க்ஷன்னா வீட்லேயே எல்லா பொருளும் செய்வாங்க. அதனால் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க மொத்தமாக. அப்படி இருக்கும்போது பாத்திரம் பெருசாக இருக்கும், வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எதனா ஃபங்க்ஷன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துட்றோம் சாப்பாடு. அதனால் ஆர்டர் பண்ணி வந்துடுது. அதனால் நமக்கு வீட்டில் ரொம்ப தேவையான நிறைய பாத்திரம்லாம் தேவை கிடையாது. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடணும். ரொம்ப பொருட்களை போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது. கிச்சனாக இருந்தாலும் சரி, எந்த ரூமாக இருந்தாலும் சரி, கிச்சனில் என்ன இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக புழங்கணும். நம்ம வேலை வந்து செய்ய செய்ய க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டோன்னா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இன்றைக்கும் நான் என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான்வெஜ் செய்தனால ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் நான்வெஜ் செய்தோம். அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறனால கண்டிப்பாக வீட்டுக்கு போடணும். கண்டிப்பாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போவோம். பெருக்கிட்டேன், பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன், மாபும் போட்டு முடிச்சிட்டேன். இனிமேல் கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய வேலை தான். தோசை செய்துக்கலாம் இல்லைங்க, கோயிலுக்கு போகும்போது வழியில் சாப்பிட தோசையும் மிளகாப்பொடியும் சேர்த்து சுடு தண்ணி எடுத்துன்னு கிளம்பிட வேண்டியது தான். வந்து சாம்பார் சாதம் செய்துக்கலாமா? ஓகே. சாம்பார் சாதம் செய்துடலான்னு பார்த்தேன். அதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் காலமே என்ன தான் வெளியில் காஃபி குடித்தாலும் வீட்டில் குடித்தா மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் நான் காஃபி வீட்டிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரி மிளகாப்பொடி தோசை தான் பண்ணிக்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு பூண்டை வந்து நசுக்கி போட்டுடணும். போட்டு மிளகாப்பொடி தோசை தான் நான் செய்ய போகிறேன். செய்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்கு. அங்கே வர வழியில் கூட நாங்கள் சாப்பிட்டுப்போம். வந்து நான் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பண்ணுறது எப்படின்றத வீடியோவில் போடுறேன். நான் ஓரளவு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போயுமே கோயிலுக்கு போனால் நம்ம வீடை வந்து மாப் போட்டு, அதாவது வீடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கையெல்லாம் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டனால முடிச்சுட்டேன். எல்லா வேலையும் நான்வெஜ் சாப்பிட்டனால வீடுக்கு மாப் போட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். இப்போ வந்து நான் வந்து அது கோவில் எப்படி இருக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறமா வந்து சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்றது
வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.